திமுகவை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைண்ணா அவங்க எப்படியே இருந்துட்டு போட்டோம், அவங்க ஊழலாக இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஓகே. ஆனால் அவங்களால பயன்பெற்றவங்க இருக்காங்கல்ல. இப்போ நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நிறைய இப்போ காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், நிறைய இப்போ மகளிர் ஊக்க உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிடைக்குதுல்ல, அவங்களால பயன்படுறாங்கல்ல. சரிங்க, அதை கூட விட்டுருங்க. திராவிடத்தால எத்தனை பேர் படிச்சு வந்திருக்காங்க தெரியுமா? கலைஞர் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? மிக மோசமான ஒரு நிலையை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி வச்சுட்டாங்க இந்த திமுக காரங்க. எவ்வளவு கேவலமான செயலை இந்த திமுக காரன் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா? நம்மளெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறான். அதுக்கு என்ன திமுக என்ன உடனே திமுக காரன் முத்திரை கொடுத்து கூடாது? ஐயோ, கேவலமானுங்க, கேவலமான திமுகவோட செயல்பாடுகள் அத்தனையும் சீரியஸா எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாத்தையும் சொன்னாலும் என்னத்துக்கு பிரயோஜனம்? ஆமா, அதாவது இதை அழிச்சிட்டு தானே நீங்க வந்து புதுசா நீ யாரு விஜய் அண்ணனா இருக்கட்டும் இல்ல அண்ணனா இருக்கட்டும், 2 பேர் இதானே பண்றீங்க, குலத்தொழிலுக்கு தானே மறுபடியும் கொண்டு வரீங்க. அதைத்தான் இங்க பாருங்க, யார் என்ன வேணாலும் பண்ணிட்டுங்க, எந்த தொழிலும் தப்பு கிடையாது. முடிவெட்டுறவனும் வந்து அவன் தப்பான ஆள் கிடையாது, செருப்பு தைக்கிறவனும் கேவலமானும் கிடையாது, அவனும் உழைக்கிறான், உழைப்பாளி அவன். சரிங்களா? எது வரனாலும் நான் மட்டும் என்ன சொல்றேன், அவன் அந்தந்த தொழிலை பாருங்களேன்னு தான் சொல்றோம். ஏன் மாத்தி பார்க்கணும்? ஏன் நான் படிக்க கூடாதுங்கிறேன். ஐயோ வேணாம். ஏன் படிச்சு என்னத்தை கிளிக்க போறீங்க? படிச்சு எல்லாம் படிச்சா அமெரிக்காவுக்கு ஓடி போறீங்க. அமெரிக்காவுக்கு போறதுக்காக நாங்க படிக்க வைக்கணும்? புரியுதா? எதுக்காக படிக்க கூடாதுன்னு சொல்றோம்னா, படிச்சுட்டாவே அறிவு இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. உலகத்தை தெரிஞ்சுக்க கூடாது, உலகம் எது? அப்போ 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்களா உலகம் தெரியாததான் வாழ்ந்துட்டானா? 200 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி கிடையாது, அதுதான் குலக்கல்வி இருந்துச்சு. குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு அவன் எல்லாமே போராடி பெற்று கொடுத்துட்டாங்க. மனுஷனா இருந்தான்ல, மனுஷனா இருந்தான்ல, மனுஷனா இருந்தான் எல்லாரும். அப்ப ஏன் 200 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் இல்லாம தான் இருந்தான், ஏன் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கான்? அதுதான் இப்ப ஏன் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கீங்க? அதுதான் கழுத்துங்க. தமிழ் பாலம் நான் எனக்கு சீமான் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நான் கோமண்ண கட்டி உட்காந்து உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேங்க. போதுமா? இப்ப கொடுங்க. இப்ப எது கொடுக்கணும்? என் தலைமை எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா நான் கோவணம் கட்டி உட்காருவேன், அவரும் அரியணையில கோவணம் கட்டி உட்கார்ந்து ஆட்சி நடத்துவார். கோவணம் கட்டி ஏன் கோவணங்கிறது தமிழ் பண்பாடு. மக்கள் எப்படி இருக்கணும்? மக்கள் எல்லாமே கோவணம் கட்டிக்கணும். ஆமா, தெரியுதா? என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியுதா உங்களை? எதுக்கு திட்டுறாங்க? ஒரு விஷயம், ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? ஆமா, மானத்தை மறைக்கிறதுக்கு 1 முழம் துணி போதும், அதுக்காக ஓவர் கோட்டு, அந்த கோட்டு, இந்த கோட்டுன்னு போட்டு ஐயோ சேலை கடைக்கு பொம்பளைங்க போச்சுன்னா எத்தனை ஆயிரத்தில் எத்தனை லட்சத்தில் சேலை எடுக்கிறது. ஏங்க ட்ரெஸ் எடுத்தாவே செலவாகுதுல்ல, இந்த செலவுலாம் இதுக்கெல்லாம் காசு எதுக்கு செலவு பண்ணணும்? அனாவசிய செலவு பண்ணக்கூடாதுங்க, சேமிப்பு முக்கியம். புரியுதுங்களா? அதெல்லாம் சேமிக்கிறதுனா எப்படி? கோவணத்திலிருந்து ஆரம்பிக்கணும் சேமிப்பு. ஆமாம், கோவணம் கட்டி எல்லாம் இது பண்ணும், மறுபடியும் அடிமைத்தனத்தோட இருக்கணும். அடிமைத்தனமா? மறுபடியும் வந்து ஒரு சமூகம் ஆகணும், அந்த சமூகத்துக்கு கீழே இத்தனை சமூகம் இருக்கணும், அவன் செருப்பு தைக்கணும், முடி வெட்டணும், பணம் மறையாறணும், குப்பாளணும், சாக்கடை, இதுதான் அவங்க வேலை. ஏன் அவன் படிச்சுட்டு முன்னுக்கு வந்துடக்கூடாது? சரிங்க, நீங்கள் தமிழ்னு பேசுகிறீங்கள, சரிங்க, நீங்கள் தமிழ்னு பேசுகிறீங்க, ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் தமிழ் ஸ்கூலில் படிக்கிறான்? உங்கள் பையன் படிக்கிறானா? உங்கள் பையன் என்ன படிக்கிறாரு? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவேங்க. நீங்கள் நான் நாம் தமிழ் இருக்குது, சரி வக்காலத்தை வாங்குறீங்க, ஓகே, நல்ல விஷயம். நான் எல்லாரும் ஒரு கட்சி சேர்ந்தேன். முன்னாடி டிவிக்கு பார்க்குறீங்க, இப்போ நாத்தாக்க பார்க்குறீங்க, நல்ல விஷயம். சரிங்களா? உங்கள் பையன் எதில் படிக்கிறான்? ஐயோ, இது என்கிட்ட கேட்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. ஆமாம், நான் யார் தெரியுமா? வெர்ஜின், சிங்கிள். ஆமாம், பியூர் வெர்ஜின், தெரியுமா? சரி, அது இருந்துட்டு போங்க. ஆமா, சரிங்களா? அது வேண்டாம். அதனால என்னகிட்ட இதை நான் கேட்க முடியாது. அதே இந்த சரி அண்ணன் கேளுங்க, நீங்க கேளுங்க. அதான் அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், சீரியஸா சொல்றேன், அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணனோட பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு அண்ணனை கேளுங்க, நான் சொல்றேன். ஆமா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க அதிகாரமா கேள்வி கேளுங்க. அதிகாரத்தை கொடுக்காம நீங்க அதிகாரமா கேள்வி கேட்கறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். இப்போ நாங்க என்ன சொல்றோன்னா, சீமான அரசியல் அவருடைய கொள்கை எல்லாமே நல்லதுதான், ஓகேங்களா? தமிழ்நாட்டை மட்டும் ஆளணுன்றது ஓகே, தமிழரும் எல்லாரும் வாழணும், நல்ல விஷயம் தான், அதை நான் அது குறை சொல்லலை. ஆனா நீங்க குலவழியில் தான் எல்லாமே பண்ணணும், மருத்துவம் ஏன் படிக்கிறான்னு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா?
எல்லாம் பாட்டி வைத்தியம் தமிழ் வைத்தியம்னு சொல்றீங்களே, இது எப்படிங்க சாத்தியமாகும் தமிழ்நாட்டுல? சாத்தியப்படுத்துவோம். எப்படி சாத்தியப்படுத்தி நீங்க பாக்கிறது நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சரி அந்த அவங்க பாட்டி வைத்தியத்தை பாக்குறவங்க ஏதாச்சும் ஆயிப்போச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா இப்போ ஏதாச்சும் பிறக்கிறோம் உண்டா இல்லையா, அதுக்கப்புறம் இறந்து போறோம்ல. யாராவது பிறந்ததுக்கு அப்புறம் இறக்காமே எவனாவது ஒருத்தனை சொல்லுங்களேன். சரி, என்னைக்கே சாகிறதுக்கு இன்னைக்கு செத்தா என்ன கம்மிட்டி? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். ஆமா, அதான் பிறக்கிறோம் இறக்குறேன், அப்புறம் எதுக்கு நீங்க வந்து உணவு சாப்பாடு மணி துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருங்க? பிறந்த அப்படியே வந்து அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போயிருந்தானே பிறந்த போய். அப்படிதான் பிறக்கிறோம் இறக்குறோம், இடையில இனப்பெருக்கம் செய்கிறோம். அதுதான் வாழ்க்கை. மனித தத்துவமே அதுதான், தெரியுதுங்களா? அதை மட்டும் பண்ணாம வேற என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா சீரியஸா பிறந்துட்டீங்க இனப்பெருக்கம் செய்யுங்க, அதுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இறந்து போங்க. இனப்பெருக்கம் ரொம்ப முக்கியம், தெரியுமா? பிறக்கிறோம் இனப்பெருக்கம் செய்கிறோம், இதில் இடப்பட்ட வாழ்க்கையில் படிப்பு, 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 பேர் ஒரு சமூகத்தை முன்னேற்றணும், ஒரு 4 பசங்களை படிக்க வைக்கலாம், ஒரு 2 பசங்களை படிக்க வைக்கலாம், ஒரு பையனாச்சும் படிக்க வைக்கலாம். இந்த இதெல்லாம் இன்னமெல்லாம் கிடையாது. பிறக்கிறோம் இனப்பெருக்கம் பண்றோம். எங்க படிச்சு என்னங்க செய்ய போறாங்க? ஐயோ, படிச்சா உங்களுக்கு தெரியாது. எப்ப பாரு முட்டாள்தனமாவே பேசிருக்கீங்க. ஐயோ, ஆக்சுவலி இல்ல உங்களுடைய உணர்வோட பேசுறேன். முட்டாளா உங்களுக்கு தெரியுது? இல்ல, எனக்கு புரியல இது ஒரு விஷயமே. நீங்க எல்லாம் எல்லா கருத்தில் ரீதியா நல்லா பேசுறீங்க. அவங்க யாரு எல்லாருமே நல்ல ஒரு நல்ல அண்ணன் பேசுற அத்தனையுமே அண்ணனுமே இல்ல அண்ணனை வந்து நான் வந்து அவர் அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அதுக்கு அவரை குறை சொல்லல. ஆனா அவர் ஐடியாலஜி ஒண்ணு வச்சிருக்காருல்ல, எனக்கு அதான் ரொம்ப தப்பான. குலக்கல்வி இந்த மாதிரிதான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு பத்தியா, அது தப்பான விஷயம். படிங்க, எல்லாரும் படிங்க, எல்லாரும் போங்க, படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், தமிழ் வழியில படிக்கணும், நல்ல விஷயம். நான் ஒத்துக்கிறேன், நான் எதுவுமே சொல்லல. அண்ணன் சொல்றதுக்கு மோடி சொல்லிட்டாருங்க, குலக்கல்வியோட குல தொழிலாம் இருந்து வரணும் அப்படிங்க மோடி சொல்லிட்டாரு. இன்னைக்கு பிரதமரா இருக்காரு. பிரதமர் அப்ப போய் சொல்லியிருக்காரா, ஏமாத்தி இருக்காரா மக்களை? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணன் அவரை ஃபாலோ பண்றாரு, புரியுதுங்களா? ஆனா நீங்க எல்லாம் அதான் சொல்றல, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஒன்னும் சொல்ல வேணாம், நன்றி வணக்கம் சொல்லுறாராம். கேட்ட கேள்வி பதில கிடைக்கல, உடனே முடிச்சிருது நன்றி வணக்கம்னு. கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கலையா? பதில் சொல்றது மாதிரியா கேள்வி கேட்கணும்? அது கிடையாது. ஆமா, கண்ணாப்புண்ணான்னு கேள்வி கேட்டா அதுதான். உங்களை மாதிரி முட்டாவா இருந்தா நானும் உங்களை மாதிரி தான் டாட் புட் காட்டுற தெரியுதுங்களா? விஜய் பார்த்தா ஓட்டு போடு, எங்க பார்த்தா ஓட்டு போடு, அவனை பார்த்தா ஓட்டு போடுன்னு எங்க மோடி ஐயா எவனையுமே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, தெரியுதா? பத்திரிகாரன் எவனாவது மீட் பண்றாரு, மீட் பண்ணா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பானுங்க. அதனாலதான் மீட் பண்றதே இல்லை. அதனாலதான் மீட் பண்றது இல்லை. ஆமா, நான் சீமான் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் எல்லாத்துக்கும் டக்குன்னு பதில் சொல்றாரு, சில டக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அவரு சொல்றாருல, அப்ப சொல்றவன என்ன பண்ணும்? ஆட்சி அரியணையில ஏற்றி உட்கார வைக்கணுமா வேணாமா? ஏங்க நீங்க நல்லது ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, நீங்க ஆட்சி அதிகாரி வர எங்க அண்ணன் வந்தாருன்னா ஊருக்கு இலவச பஸ் விடுறாங்களேங்க. இந்த இலவச பஸ் எல்லாம் கிடையாது, எல்லாரும் நடந்து போங்கடா. நடந்து போனா சுகர் பிபி எல்லாம் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? ஒரு மருத்துவ குணம் அதுலயே இருக்குல்ல. சரி, எல்லாரையும் நடந்து போங்க, பஸ்ஸே வேணாம். சரி, பஸ் இலவச பஸ். ஏங்க நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா அவ்வளவு விஷயங்கள் பாப்பேன். முதல்ல விஜய்க்கு முட்டு கொடுத்தீங்க, அடுத்து அண்ணனுக்கு வந்திருக்கீங்க, அடுத்து பாஜகவுக்கு போவீங்க, அடுத்து திமுகவுக்கு வருவீங்க, அடுத்து ஏடிஎம்கே. ஒரு காலத்துலயும் திமுக வர மாட்டேங்க. அதான் உங்களை அணில்னு சொன்னது தெரியுதா? மரத்துக்கு தாவர மாதிரி கட்சி தாவிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் எங்க மாட்ட போறீங்கன்னு தெரியல, பாத்துக்கலாம். நல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, எங்கேயும் மாட்ட போறது இல்லை. ஆமா, நன்றி. போதும் நன்றிண்ணே, வணக்கண்ணே. நன்றி வணக்கம். ஆமா.